கார்த்திகை தீபம் தொடரில் கார்த்திக்கின் பாட்டி கோவிலில் ரேவதியை பார்த்து நாளைக்கு கார்த்திக்கு பிறந்த நாள், அவங்க அம்மா மட்டும் உயிரோடு இருந்தால் கோயிலில் அன்னதானம் அப்படி இப்படின்னு சிறப்பாக செஞ்சுருப்பா. இப்போ உயிரோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ரேவதி கார்த்திக்கு சர்ப்ரைஸ் தரும் வகையில் நைட்டாக வீட்டில் பர்த்டேவுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குற வீட்டில் உள்ளவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பிறகு கார்த்திக் எந்திரிச்சு வராரு. அதை பார்த்து அவரும் வியந்து போகிறாரு. ஒரு வழியாக கார்த்திக்கோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. கோயில்லையும் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. கோயில்லையும் அன்னதானம் கொடுக்குறாங்க. எல்லோரும் கார்த்திக்கை வாழ்த்துறாங்க. கோயிலில் அன்னதானம் வாங்குறவங்கெல்லாம். தீபாவோட வீட்டுக்கு சித்ரா வராங்க. நலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வர கேட்குறாங்க. தண்ணி எடுக்க உள்ளே போகிறாங்க. கூடவே அவங்க மருமகளும் போகிறாங்க, மைதிலியும் போகிறாங்க. 2 பேரும் கிச்சனில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா எதுக்கு வந்திருக்கிறாங்க என்ன ஏதுன்னு. அந்த கேப்பில் தீபாவுடைய ஃபோட்டோவை அவள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை சிவனாண்டிக்கு அனுப்புகிறா. அந்த டிரைவர் பையலுக்கும் இந்த குடும்பத்துக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. ஃபோட்டோவில் இருக்கிற அந்த அம்மாவுடைய பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவரும் கண்டுபிடிக்கிறாரு. அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சி தீபாவும் கார்த்திக்கும் இருக்கிற ஃபோட்டோவை சித்ரா கிட்ட கொடுக்குறாரு. இதை வச்சு நான் டிரைவர் பையில் விட்டு அனுப்புகிறேன் பாருன்னு அவங்க சித்ரா சொல்கிறாங்க. தீபாவோட வீட்டுக்கு ரேவதி வராங்க. இன்றைக்கி ராயாவோட பிறந்த நாள், அவங்க பாட்டி சொல்லித்தா எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. மைதிலி கிட்ட சொல்லி கார்த்திக்கு ஃபோன் போட சொல்கிறாங்க தீபாவோடைய அம்மா. அவங்க ஃபோனில் இதுமாரி விஷயத்தை கேள்விப்பட்டு அவங்களுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அவரும் நன்றி அத்தை அப்படின்றாரு. துர்காவுடைய நிச்சயதார்த்த வேலை பரபரப்பாக நடக்குது. அதுக்கு தீபாவுடைய அம்மாவையும் மைதிலியும் ரேவதி இன்வைட் பண்ணுறாங்க. நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனில் வச்சு எல்லாருக்கு முன்னாடியும் கல்யாண விஷயத்தை சொல்கிறதுக்கு சித்ரா